அறிவாளிகள், பொது உடைமைவாதிகள், பொதுவாக வாழ்ந்தவர்கள், சில மத ரீதியான ஒரு சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் கூட அவங்க பிள்ளைங்களால், மூதாதையர்களால், சந்ததிகளால் கைவிடப்பட்டவர்கள். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிடிவாதம் அப்படின்னு சொல்லப்படுற மக்களால், பொதுமக்களால், பொது சமூகத்தால் பிடிவாதம் என்று சொல்லப்படுகிறவர்கள். ஆனால் அந்த தனி மனிதரை பொறுத்தளவு அது மாபெரும் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியில் இருந்தவங்க என்றைக்குமே விமர்சனத்துக்கு உட்படுவாங்க. அப்படி விமர்சனத்துக்கு உட்பட்டு இருந்தாலுமே நான் இவரை ஒரு அதிசயமாக பார்க்குறேன். அவர் தான் இன்றைக்கி டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை பிறந்தவர் மூதறிஞர் ராஜாஜி, முன்னாள் கவர்னர் ஜெனரல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் உள்ள பேரண்டப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே போய் அங்கே ஒரு இடத்துல பிறந்திருக்கார். அந்த ஊர் பேரை மறந்துச்சு. அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். அங்கே பிறந்தவர். சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு, ஃப்ரீடம் ஃபைட்டர், வழக்கறிஞர், அட்வொகேட், எழுத்தாளர், ரைட்டர், இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சென்னை மாகாண முதல்வர், சென்னை ப்ரொவின்ஸு சீஃப் மினிஸ்டர் என பன்முக பரிமாணம் கொண்ட ராஜகோபாலாச்சாரி பிறந்த தினம் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம், அன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு சேலம் மாவட்டமாக இருந்துச்சு. தொரப்பள்ளி என்ற கிராமத்தில் அந்த பேரண்டப்பள்ளி உள்ளே போகணும். பேரண்டப்பள்ளி கிருஷ்ணகிரியிலேருந்து, அது மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பைபாஸில் பேரண்டப்பள்ளி, அதுக்கு உள்ளே போனால் அந்த தொரப்பள்ளி வருது என்ற கிராமத்தில் பிறந்தார். 1878 பெங்களூர் சென்ட்ரல் கல்லூரி மற்றும் சென்னை மாகாண கல்லூரியிலும் பயின்றிருக்கிறார். 1900 ஆண்டில் ஒரு வழக்குக்கே 1000 ரூபாய் வாங்கும் வெற்றிகரமான வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலேயே, 20ஆம் நூற்றாண்டு பிறந்த வருஷத்திலேயே அப்போவே 1000 ரூபா வாங்கியிருக்கிறது. அப்போலாம் 1000 ரூபா எவ்வளோ பெரிய விஷயம். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டார். விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் உட்பட பல போராட்டங்களில் பங்கேற்றார். 1917 சேலம் நகராட்சி உறுப்பினராகவும் பின்னர் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பட்டியல் பிரிவு மக்களின் நலனுக்காக போராடினார் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு உதவிகள் பல வழங்கினார். 1930 வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர்னா ராஜாஜி தான். 1937 மதராஸ் மாகாணத்தின் பிரதான மந்திரியாக பொறுப்பேற்றார். அப்போது அரசு நிர்ணயித்த ஆண்டு ஊதியமான 56,000 ஏற்காமல் அத்தியாவசிய செலவுக்காக வெறும் 9,000 மட்டுமே பெற்றுக்கொண்டார். 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் தொழில், கல்வி, நிதித்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஃபினான்ஸ். படைப்பாற்றல் மிக்கவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதும் திறன் கொண்டவர். ராமாயணம் மற்றும் மகாபாரதம் காவியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். திண்ணை ரசாயனம், கண்ணன் காட்டிய வழி, பஜகோவிந்தம், மெய்ப்பொருள், பத்திநெறி, வள்ளுவர் வாசகம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். கி ராஜநாராயணோட குரு யாரு? ரசிகமணி டிகேசி. கல்கி மற்றும் ரசிகமணி அப்படின்னு டிகேசி இருக்காருல, அவங்களோட இணைந்து குற்றாலத்தில் இலக்கிய ஆய்வுகள் நடத்தியிருக்கிறார். லிட்ரேச்சரை ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அமரகீதமான குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா உள்ளிட்ட பல பாடல்களை இயற்றியிருக்கிறார். சிறந்த நிர்வாகியாக வாழ்ந்தவர், திகழ்ந்தவர். சென்னை மாகாண பிரதம அமைச்சர், வங்காள ஆளுநர், இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் கவர்னர் ஜெனரல், மத்திய உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆகிய பொறுப்புகளில் சிறந்த நிர்வாகியாக முத்திரை பதித்தவர். காங்கிரஸின் சோசலிச கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியிலிருந்து விலகி சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சியை அவர் தொடங்கியிருக்கிறார். மதுவிலக்கு கொள்கையை தீவிரமாக ஆதரித்தார். பிரதான அமைச்சராக இருந்த சமயத்தில் சென்னை மாகாணம் முழுவதும் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தினார். 1967 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எதிரான அணியை ஒருங்கிணைத்து தமிழக அரசியலில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைய துணை நின்றார். காந்தியத்தை தமிழ் மண்ணில் வளர்த்தெடுக்க பாடுபட்டார். காங்கிரஸிலே இருந்து காங்கிரஸை காலி பண்ணவர்.
புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து சமூக தொண்டாற்றினார். இந்த புதுப்பாளையம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 1954 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. தேச தொண்டையே உயிர் மூச்சாக கொண்டிருந்த இவரது சேவையை போற்றும் வகையில் இவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக மாற்றப்பட்டிருக்கு. சேலத்து மாம்பழம் என்றும் ராஜாஜி அன்புடன் அழைக்கப்பட்டார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1972ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1994ஆம் வயதில் காலமானார். ஆனால் இவர் ஒரு ஐயங்காரா ஐயர் அப்படின்ற ஒரு சமூக இனத்தை சேர்ந்த ஒரு ஆளுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நான் மதிக்கிறேன். மற்றபடி இவரை மதிக்காமல் இவர் இறந்து போன பிறகு இவரோட சந்ததிகள் வந்து யாருமே ஒழுங்காக இவரை கவனிக்கலை. ஒரு பொட்டல் காடாக போன மாதிரி தான் அவருடைய பிறந்த ஊரெலாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு குடிசை அமைச்சு ராஜாஜி இல்லைன்னு வச்சுருக்குறாங்க. நன்றி, வணக்கம்.